ஏற்றுக்கொண்டோமோ அச்சனமே பரமபிதான் பிள்ளைகளாக மாற்றப்பட்டுள்ளோம். இதைத்தான் நாம் யோவான் 1:12 காண்கிறோம். யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் பிதாவுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கரங்களை வைத்து நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி தாப்பனே, நன்றி ஐயா. ஆம், சிலர் கூறுவது உண்டு, இப்படி ஒரு சிறு கூட்டத்தை மட்டும் தன்னோடு சேர்த்துக் கொண்டு பெரும் கூட்டத்தை தேவன் கைவிட்டுவார் என்றால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா என்று கேட்பார்கள். ஆம், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி தான். அண்ட சராசங்களை படித்து சகலத்தையும் ஆண்டு நடத்தும் சர்வ வல்ல தேவன் தான். அவர் சிருஷ்டித்த சகலமும் அவர் சிருஷ்டித்த நாள் முதல் இன்று வரை அவர் நியமித்த நியமங்களின்படி சீராக இறங்கிக் கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம், கண்கூடாக காண்கிறோம். அவ்விதமே தேவன் தன் படைத்த மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் சகல சிருஷ்டியும் சீராக அவர் நியமித்த நியமங்களின் படி இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மனிதனுக்கும் ஒரு நியமத்தை கொடுத்து அதன்படி செய்யத்தான் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ரட்சிப்பு என்ற நியமத்தை கொடுத்திருக்கார். அதை ஏற்றுக்கொள்ளாமல் விடும் பொழுது நியாய தீர்ப்பு அவர் மேல் வருகிறது. இது ஏதாவது தேவன் அநீதி உள்ளவரா? இல்லை, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமான். 2 பேதுரு 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல, விருப்பம் அல்ல. ஆனால் வில்னஸ் மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு ஆறாத அறிவை கொடுத்து நன்மை தீமையை தெரிந்து கொள்ளத்தக்கதான் ஒரு விடுதலை கொடுத்திருப்பதனால, ஃப்ரீடம் கொடுத்திருப்பதனால தேவனா மனிதனா, நித்திய ஜீவனா அக்னியா என்றதை கொடுத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஒரு தனிப்பட்டவருடைய ஜீவத்தை பொறுத்து இருக்கிறது. எரிகோ அழிக்கப்படும் பொழுது சில மத தலைவர்களும் சில பக்திமான்களும் கண்டிப்பாக அங்கு இருந்திருப்பார்கள், ஆசிரியர் இருந்திருப்பார்கள். ஆகவே எந்த ஒரு மத பக்தியும் ஒரு பொழுதும் யாரையும் ரட்சிக்கப் போவதில்லை. வல்லமை மிக்க ஊழியங்கள், அற்புத அடையாளங்கள் யாரையும் ரட்சிக்கப் போவதில்லை. அற்புத அடையாளங்கள் எல்லாம் ஜஸ்ட் லைக் சோடா புட்டி, டப்பென்று வரைக்கும் பஸ் என்று அடங்கிவிடும். கர்த்தருடைய வசனமோ ஒருவனுக்குள்ளாக ஆழமாக இருக்கும். அந்த சத்தியத்தை அறிந்து போய்விடாதீங்கள். நான் சொல்லல, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வாசியுங்கள், மத்தேயு 7:22-23. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இதை வாசிக்கும் பொழுது நமக்கு பயமாக இல்லையா? அவருடைய நாமத்துல ஊழியம், அவருடைய நாமத்துல அற்புத அடையாளங்கள் செய்வதற்கு ஏன் இந்த கதி? சுயம், காரணம் சுயம். நான், எனக்கு ஒரு மேடை, என் குடும்பத்திற்கு ஒரு ஊழியம். கிறிஸ்துவின் நாமம் அங்கு மைப்படவில்லை, சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கப்படவில்லை. ஒரு பக்கம் மட்டுமே சொல்லப்பட்டாகிவிட்டது. சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாவே இந்த 3 விடுதலை இருந்தால்தான் அங்கு சத்தியம் போதிக்கப்படுகிறது. என்று இல்லாவிட்டால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். நாம் எந்த ஒரு நல்ல கிறிஸ்தவ பெயர், இமானுவேல், பீட்டர், ஜான், எஸ்தர் என்று பெயரை வைத்துக் கொண்டிருந்தாலும் பயன்பட போவதில்லை. வேதம் குறிப்பிடுவது போல் நாம் எல்லாரும் ஒரு பூர்ணப்பட்டவர்களும் அல்ல. அநேக வழியில நாம் பின்வாங்கி போகிறோம். ஏன் சில நேரத்தில் நம்முடைய மனதும் நம்முடைய மாம்சமும் உலகமும் வஞ்சிக்கப்பட்டதுனால
பாவத்துக்குள்ளாகவும் விழுந்து போய் விடுகிறோம். இது உண்மை இல்லையா? உண்மை இல்லையா? உண்மையில காங்கிரேஷன் சொல்லுங்க, உண்மை இல்லையா? உண்மை. யாராவது இருந்தா நீங்க இங்க இருக்க வேண்டாம். அது இல்லைன்னு சொன்னீங்கன்னா இங்க வேண்டாம், அங்க இருக்க வேண்டிய ஆளு. அப்படின்னா விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்கு அப்புறம் சபைக்கு வரணும்? காலையில எந்திரிச்சு அது 7 மணிக்கு 8 மணிக்கு சபை வைக்கிறாங்க. சாயந்தரம் வச்சாலும் இன்னும் கூட்டம் வரும். இன்னும் காலையெல்லாம் தூங்கி எந்திரிச்சு வரலாம். எதுக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வர சொல்றாங்க? திங்கக்கிழமை வைக்கிறாங்க, அது விடாம வெள்ளிக்கிழமை வந்துட்டு சனிக்கிழமை காலையில வேற பிரேயர்ன்றாங்க. திங்கக்கிழமை ஏன்? விசுவாசிக்கும் அவனும் பாவம் செய்யறான், இவனும் பாவம் செய்யறான். அழகான ஒரு வசனம் உண்டு, ஆனா தமிழில அதை தவறாக கொஞ்சம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மூல பாஷையான கிரேக்கத்திலும் ஆங்கிலத்திலும் கரெக்டாக அந்த மொழிபெயர்ப்பு உண்டு. ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்போம். No one who is born of 1 யோவான் 3:9. No one who is born of God will continue to sin, because God's seed remains in him. He cannot go on sinning, because he has been born of God. No one who is born of God will continue to sin, because God's seed remains in him. He cannot go on sinning, because he has been born of God. எவ்வளவு அழகாக அது தமிழாக்கத்தையும் பாருங்கள், வாசிங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவத்தை தொடர்ந்து செய்யான். காரணம், கவனம் கவனம் கவனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லப்படவில்லை. தேவனால் பிறந்த எவனும் பாவத்தை தொடர்ந்து செய்யான். காரணம், தேவனின் வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனால் பிறந்தபடியினால் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான். இந்த வசனம் தான் ஒரு அவிசுவாசி செய்யும் பாவத்துக்கும் ஒரு விசுவாசி செய்யும் பாவத்தையும் வேறறுப்பதாக இருக்கிறது. ஒரு விசுவாசி தேவனுடைய அன்பை அறியாதவனாக இருப்பதனாலே அவன் தொடர்ந்து 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 பாவத்தம் செய்து 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 பாவ படுகுழிக்குள்ளாக பாவம் என்ற ஒரு ஊளைக்குள்ளாக மூழ்கி அவன் மரித்து விடுகிறான் ஆத்மா. அதே சமயம் ஒரு விசுவாசி பாவத்துக்குள்ளாக்கும் பொழுது அவன் தேவனின் அன்பை ருசித்தவனாக இருப்பதனால அவனுடைய ஆத்மா பதபதைக்கிறது. ஐயோ, தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்து விட்டேனே என்ற உணர்வு அவனுக்குள்ளே அது ஆவியானவர் கொண்டு வருகிறார். அவன் உடனே தேவனண்டை ஓடி வந்து விடுகிறான். தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாக என்று கதறுகிறான். தேவன் மன்னிக்கிறார், நிலை நிறுத்துகிறார். ஆமென், ஆமென். சிறு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலிலே சொல்லிக் கொடுத்த அந்த பன்றி ஆட்டை மறந்து போய்விடக்கூடாது. எல்லாம் படிச்சிருப்போம்ல, படிச்சிருக்கோமா இல்லையா? பன்றி ஆடு. சிலவங்களை பார்த்து நீங்க சண்டே ஸ்கூல்ல போலையா? பன்றி என்ன பண்ணும்? குட்டைக்குள்ள ஆல்வின் சொல்ற மாதிரி சாடி உள்ள குதிச்சு நல்லா குட்டையை கிளறி, அது எவ்வளவு அசிங்கமான சகதியாக இருந்தாலும் மலங்கள் எல்லாம் இருந்தாலும் அதுக்குள்ள விழுந்து எல்லாத்தையும் தின்னும், அசிங்கமானது. ஆனா அதே நேரத்துல ஆடு தப்பி விழுந்துருச்சுன்னா குதிச்சு அது அழக்க போயிடும். அதுதான் ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் காணப்பட வேண்டிய ஒரு வித்தியாசம். விழுந்து விட்டோம், அதே இடத்தில் கிடக்க வேண்டாம். உடனடியாக எவ்வாறு நீங்கள் சின்ன பிள்ளைய கூட பாருங்க, ஓடிட்டு இருப்பான், கீழே விழுந்தது எந்த ஒரு நிமிஷம் அங்க என்ன பார்ப்பான், யாரும் இல்லைன்னா தட்டிட்டு ஓடுவான். அதே மாதிரிதான் விழுந்த வேகத்துல எந்திரிச்சோம், விழுந்துட்டு சுத்தி பார்த்து நல்லா தான் இருக்கு, யாரும் பார்க்கல அப்படி என்றால் சத்ரு அமைக்கி விடுவான். அதே இதுல விழுந்து நாம் மூழ்கி மரித்து விடுவோம் நம்முடைய ஆத்மா. அடுத்ததாக எரிகோவில் ரட்சிக்கப்பட்ட பாவிகள், பயங்கரமான ரட்சிக்கப்பட்ட பாவிகள். பாருங்க, அங்க ரட்சிக்கப்பட்ட அந்த 12 பேருக்குள்ள இந்த பாவிகள் பயங்கரமான ஊழையான சேற்றில் இருந்தவங்க தான். ராகாப் ரட்சிக்கப்பட்ட தலைவி பயங்கரமான ஒரு வேசி, பாலியல் தொழில் செய்கிறவள், சமுதாயத்தாலும் குடும்பத்தாலும்
மத தலைவர்களான ஒதுக்கப்பட்டவள். அதனால்தான் ஊரை விட்டுட்டு மதில் மேல் வந்து வீட்டை கட்டி அவ இருக்கிறார்.